நாம் இன்னைக்கு தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 2 விசிலில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி. இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.